மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த வீடியோவை கவனமா பாருங்க. ஆகஸ்ட் மாசத்துக்கான 1000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சா? அதே நேரத்துல இந்த 1000 ரூபாய் எப்ப 2500 ஆகும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து இந்த வீடியோல சிம்பிளா பார்த்துடலாம். முதல்ல ஒரு சின்ன அப்டேட். இதுவரைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லப்பட்டு இருந்த இந்த திட்டத்தோட பெயர் இப்போ மகளிர் உரிமை தொகைன்னு திட்டம் பெயர் மாற்றப்பட்டிருக்கு. பெயர்ல மட்டும்தான் மாற்றம் வந்திருக்கு. திட்டத்துல பணம் வாங்கிட்டு இருந்தவங்க பயனாளிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வருது. அந்த வகையில ஆகஸ்ட் மாசத்துக்கான 1000 ரூபாயும் ஏற்கனவே பயனாளிகளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு. அதனால நீங்க ஏற்கனவே இந்த திட்டத்துல பணம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு தடவை உங்க பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸை செக் பண்ணி பாத்துங்க. சில பேருக்கு பேங்க்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கலாம், சில பேருக்கு மெசேஜ் வராமலேயே அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்திருக்கலாம். அதனால மெசேஜ் வரலையும் விட்டுடாம அக்கௌண்டையும் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம். நாமும் இந்த திட்டத்துல புதுசா சேரலாமா, புதுசா விண்ணப்பம் எப்ப வாங்குவாங்கன்னு சில பேர் கேக்குறாங்க. இப்போதைக்கு புதுசா பயனாளிகள் யாரையும் சேர்க்கறத பத்தி அறிவிப்பு வரல. அதாவது ஏற்கனவே இந்த திட்டத்துல பணம் வாங்கிட்டு இருக்கிற பயனாளிகளுக்கு தான் இப்ப மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. புதுசா விண்ணப்பிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க அதுக்கான அடுத்த அறிவிப்பு எப்போ வரும்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்காக ப்ராப்பரான அப்டேட் எதுவும் வந்த உடனே நம்ம சேனல்ல உடனே அப்டேட் பண்ணுவோம். அதனால மகளிர் உரிமை தொகை பற்றிய அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் அடுத்த அப்டேட் வந்த உடனே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்ப எல்லாரும் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தா அந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த 1000 ரூபாய் எப்ப 2500 ரூபாயா ஆகும்? இதுதான் இப்ப நிறைய பேரோட கேள்வி. மாதம் 1000 ரூபாய் கிடைச்சிட்டு இருந்த நிலையில 2500 உயரும்னு ரொம்ப பேர் ஆர்வமா இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் 1000 இருந்து 2500 உயர்றது பத்தி சரியான தேதி எதுவுமே சொல்லாம இருக்காங்க. இந்த திட்டத்துக்காக தமிழக அரசு 14,414 கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க. ஆனா 1000 ரூபாயில இருந்து 2500 எப்போ உயருவோம் அப்படிங்கிற டேட் இப்போ வரைக்கும் எதுவும் சொல்லல. அதனால இந்த மாசம் 2500 வந்துடும், அடுத்த மாசம் 2500 வந்துடும் யாராவது சொன்னாங்கன்னா அது உறுதியான தகவலை எடுத்துக்காதீங்க. அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு வந்த பிறகுதான் 2500 எப்ப இருந்து கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்குங்கிறத பத்தி தெளிவா தெரியும். இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, ஏற்கனவே இந்த திட்டத்துல பணம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கான 1000 ரூபாய் பணம் வந்துருச்சு. அதனால நீங்க ஏற்கனவே பயனாளியா இருந்தா உங்க அக்கௌண்ட் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கான 1000 ரூபாய் பணம் வந்திருக்கா இல்லையாங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மகளிர் உரிமை தொகை வாங்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. முக்கியமா 2500 பற்றிய அடுத்த அப்டேட்டையும் புதுசா பயனாளிகள் சேர்க்கப்படுறது பற்றிய அப்டேட்டையும் அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல உங்களுக்காக சொல்லுவோம். அதனால நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல அப்டேட்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.